ஒரு ஊழியத்தை செய்யும் பொழுது எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக எதிரடியாக பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருப்பார்கள். இன்னும் எத்தனையோ பேர் அந்த ஊழியங்களுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டுதான் இருப்பார்கள். இந்த ஊழியத்தை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பிரயாசப்படுவார்கள், கங்கணம் கட்டுவார்கள். அவர்கள் யார்? தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள், தேவனை அறிந்தவர்கள். இங்கு நாங்கள் பார்க்கின்ற காரியமும் அதுதான். நியாயப்பிரமாணங்கள், நீதி சட்டங்களை அறிந்தவர்கள் இயேசுவினுடைய சத்தியங்களையும் போதனைகளையும் எதிர்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலே இருக்கிறார்கள். காரணம், தங்களுடைய மதம் அழிந்து போகிறது, தங்களுடைய அரசியல் ரீதியான செல்வாக்கு குறைந்து போகிறது என்பதின் காரணத்தினாலே அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்துக்கு தடையாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். மாற்கு 8:11-13 நாங்கள் கவனிப்போம். அப்பொழுது பரிசேயர் வந்து அவருடைய தர்க்கிக்க தொடங்கி அவரை சோதிக்கும்படி வானத்தில் இருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய ஆவியில் பெருமூச்சு விட்டு, இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறது என்ன? இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை விட்டு மறுபடியும் படவில் ஏறி அக்கறைக்கு போனார். இங்கு நாங்கள் பார்க்கின்ற காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்கின்ற ஊழியங்களிலே ஏராளமான அற்புதங்களை எல்லா ஜனங்களும் கண்டு பெருந்திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் செல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற வார்த்தைகளை விசுவசிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அங்கு ஒரு பெரிய பிரச்சனை, குழப்பங்கள் உண்டாகிறது. யாருக்கு குழப்பம் உண்டாகிறது, ஏன் உண்டாகிறது என்று சொல்லி நாங்கள் கவனிப்போம். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம், இயேசு கிறிஸ்துவிடத்திலே தொந்தரவு பண்ணி கேள்வி கேட்டவர்களை அவர்கள் பாருங்க, அவங்க அவரை தர்க்கிக்க தொடங்கி அவரை சோதிக்கும்படி, அப்ப அவங்களுக்கு உண்மையான ஒரு மெசியாவை காண வேண்டும், அல்லது தேவனுடைய வார்த்தையின் அடையாளம் இதுதான், இந்த சரித்திரம் இதுதானா என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கேள்வி கேட்கவில்லை. இயேசுவோடு தர்க்கிக்கிறார்கள். வீண் வார்த்தைகளால் அவர்கள் போராட்டத்தை நடத்துகிறார்கள், அவரை சோதிக்கிறார்கள். அதனால் தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? மறுபடியும் படவில் ஏறி அக்கறைக்கு போனார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து 7 அப்பங்களை 4000 பேருக்கு கொடுத்து விட்டு படகு ஏறி அவர் இந்த பக்கம் வந்தார். ஆனால் நாங்கள் பார்க்கின்ற காரியம், அவர் தெக்கப்போலியின் எல்லையிலே அவர் அந்த அற்புதங்களை அவர் செய்திருக்கலாம் என்று சொல்லி நம்பப்படுகிறது. கடைசியாக மார்க்குவிலே குறிப்பிடப்படுகின்ற ஊருக்கு பேர் அதுதான். அதனால தான் அவர் மறுபடியும் அவர் திருப்பி அங்கேயே படவேறி போனார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே நாங்கள் இங்கு கவனிக்கின்ற காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அந்த இடத்தையே விட்டு விட்டு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவ ஜனமே, நானும் நீங்களும் செய்கின்ற ஊழியங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். இயேசு அவரை நாங்கள் சோதிக்கின்ற காரியங்களை நாங்கள் செய்வோமா இருந்தால் அவருடைய பிரசன்னம் அங்கே இருக்காது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேள்வி கேட்டால் அவர் நின்று விளக்கம் கொடுக்கிறவர் அல்லவா? அவர் ஜீவனுள்ள தேவன் அல்லவா? அவர் ஞானத்தில் சிறந்தவர் அல்லவா? ஆனால் அவர்கள் சோதிக்கும்படி அதை செய்கிறார்கள். தேவஜனமே, நாங்களும் எங்களுடைய ஊழியங்களிலே ஆண்டவரை சோதிக்கும்படியான காரியங்களை தெரிந்து கொண்டு செய்வோமா இருந்தால் அவருடைய பிரசன்னம் இருக்காது, தேவனுடைய வழிநடத்தல் இருக்காது, தேவனுடைய ஆலோசனை கிடைக்காது. இயேசு திரும்பி செல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம்.
மாற்றி 8:14 பார்க்கிறோம், சீசர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள், படவிலே அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. இந்த வார்த்தை எதற்கு என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அடுத்தது பேச போகிற வார்த்தை புளித்த மாவு. அதனால இவங்க 4000 பேருக்கு இப்போதான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு கொடுத்துட்டு வந்தவர். அப்போ இப்போ அவர் சாப்பாட்டை பற்றி கதைக்கிறார். ஆனால் எங்களுடைய ஒரு அப்பம் மாத்திரம்தான் இருக்குதுன்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. ஆண்டவர் பேசுகிறது என்னவோ, இவங்க சிந்திக்கிறது என்னவோ. ஆண்டவர் பேசுகிறது ஒரு சத்தியம், ஒரு பெரிய ஒரு காரியத்தை குறித்து. ஆனால் இவங்க சிந்திக்கிறது சாப்பாட்டை குறித்து. நானும் நீங்களும் சில வேளைகளிலே எங்களுக்கு கிடைக்கின்ற வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவருடைய ஒரு சத்தியம், ஆண்டவருடைய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, ஒரு தீர்க்க தரிசனம் என்று நினைக்காமல் எங்களுக்கு நாளைக்கு நடக்க வேண்டிய உலக காரியத்துக்கு ஆண்டவர் அனுப்புகிற வசனமாக நாங்கள் சில வேளை எடுத்துக்கொள்கிறதாக இருக்கிறது. அதுதான் அவர்கள் அப்படி சிந்திக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். கவனிப்போம். 8:15-16 நாங்கள் பார்க்கிறோம், அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று கற்பித்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவங்களுக்கு வேலை தர்க்கம் பண்றது, சோதிக்கிறது, தெரிந்து கொண்டு கேள்விகளை கேட்கிறது. அப்போ ஆண்டவர் 2 விதமான புளித்த மாவை பற்றி சொல்லுகிறார். பரிசேயருடைய புளித்தமா, ஏரோதியருடைய புளித்தமா என்று சொல்லி இங்கு குறிப்பிடப்பட்டு, எச்சரிக்கையாயிருங்கள். அதற்கு அவர்கள் நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்கிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணிக்கணும். பாருங்க, ஒரே ஒரு அப்பந்தான் இருக்குது, இவர் என்னடா சொல்கிறார் என்றால் அந்த புளித்த மாவை கொண்டு போய் உடனே அந்த இடத்துல அப்பம் சுட்டி சாப்பிடலாம். ஸோ அதனால தான் அவங்க அதை கூட கொண்டு இல்லை என்று சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், முதலாவது இந்த பரிசேயர்களும் இந்த வேத பாரர்களும் மதத்தை பிரதானமாய் அவர்கள் பின்பற்றுகிறபடியினாலே, நீதி சட்டங்களை கற்றுக்கொண்டபடியினாலே அவர்கள் இன்னும் மதத்துக்கு, பிரமாணங்களுக்கு, நீதி சட்டங்களுக்கு இன்னும் மேற்பட்ட காரியங்களை அவர்கள் இன்னும் அதிகமாக சேர்த்து கொண்டு அவர்களுடைய கலாச்சாரங்களோடு, அவர்கள் பின்னிப்பிணைந்திருக்கின்ற வாழ்க்கை முறையோடு இன்னும் சில காரியங்களை சேர்த்து கொண்டு கடைபிடிக்கிறதிலே அக்கறை உடையவர்களாக, மற்றவர்களை பின்பற்றும்படி கட்டாயப்படுத்துகிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். பரிசேயர்கள் யூதர்களிலே கலப்பு திருமணம் இல்லாத சுத்தமான யூதர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் வேதபாரர்கள் இன்னும் மேலதிகமாக பைபிள் ஸ்டடிஸ் அதுகளை கற்றுக்கொண்டு அவர்களிலே கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்த இவர்களுடைய பிரதானமான நோக்கம், தங்களுடைய மதம் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் ஒரு ஜீவனுள்ள தேவன், அவருடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணம் என்பதை அவர்கள் சிந்திக்காமல் அதை ஒரு மதமாக, சட்டங்களாக, ஒழுங்குமுறையாக அவர்கள் பார்த்தபடியினாலே மிகவும் வைராக்கியமாக அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் தங்கள் வேதாகமத்துக்கு அப்பாற்பட்ட மரபுகளை எப்படி வெளிப்படையாக நிராகரிக்கிறார்கள் என்பதை கண்டு கோபப்படுகிறார். ஜனங்கள் யாராவது அவருடைய மரபு ரீதியான காரியங்களை கைவிட்டாங்கள் என்றால் அவங்களுக்கு கோபம் வரும். அதனால தான் சீசர்கள் கை கழுவாமல் சாப்பிட்டது என்று சொல்லி அவங்க அங்கே குற்றம் சொல்லுகிறத பார்க்கிறோம். உதாரணமாக 3வது 4வது ஆட்கள் யார்? சதுசேயர்கள், ஏரோதியர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவங்கள் எல்லாம் இந்த பிரமாணங்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்தாலும் அவர்கள் கொஞ்சம் அரசியலோடு ஈடுபாடு உள்ளவர்கள். இந்த மதத்தின் மூலமாக ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்கி அந்த ஜனங்களை ஆளுகை செய்கின்றவர்களோடு அவர்கள் தொடர்பு பட்டிருந்தார்கள். ஆகவே நாங்கள் இங்கு பார்க்கின்ற காரியம், இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த வாழ்நாள், இந்த ஊழியம் இந்த 4 தரப்பட்ட குழுக்களுக்கும், பரிசேயர்கள், வேதபாரர்கள், சதுசேயர்கள், ஏரோதியர்கள், இவர்களுக்கு பெரிய இடைஞ்சலாக இருக்கிறது. நாங்கள் பார்க்கிறோம், பரிசேயர்களுக்கும் வேதபாரர்களுக்கும் மத ரீதியாக இயேசு கிறிஸ்து இடைஞ்சலாக இருக்கிறார்.
சதுசேயர்களுக்கும் ஏரோதியர்களுக்கும் அரசியல் ரீதியாக இயேசு இடைஞ்சலாக இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், மதம், அரசியல் எப்படி மதத்துக்குள்ளே வந்து இந்த பிதாவாகிய தேவன் பிள்ளைகளாகிய உலகத்தில் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் என்ற காரியங்களை மறந்து ஒரு மதமாக திணிக்கப்பட்டு ஒரு வழிபாட்டு முறைகளை கொண்டு வந்து அரசியல் எப்படி ஆதிக்கம் செலுத்தி ஒரு உண்மையான சத்தியத்தை விட்டு விலகி ஏராளமான ஜனங்களை இப்படியான தவறான வழிகளிலே நடத்தினதோ அப்படியான ஒரு அரசியல் சூழ்நிலைகள் தான் அங்கே காணப்பட்டு கொண்டிருந்தன, ஈடுபாடு காணப்பட்டு கொண்டிருந்தது. ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னுக்கு போறவர்கள் அற்புதத்தின் மூலம் அவருடைய சத்தியங்களை கேட்டு மத ரீதியாக அவர்கள் யூத மதத்திலே இருந்து வெளியேறி தேவனுடைய பிள்ளைகளாக கிறிஸ்துவின் மூலம் ரட்சிப்பை பெறுவதை அவர்கள் விரும்பவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இவர்தான் எங்களுடைய ராஜா என்று யாராவது உச்சரித்து விடுவார்களோ, யூதர்களுக்கு இவர்தான் தலைவராய் இருந்து விடுவாரோ என்று பயத்தினாலே இந்த சதுசேயர்கள் ஏரோதியர்களும் பயந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் அவர்கள் இயேசுவுக்கு, இவர்கள் எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் இடைஞ்சலாக இருந்ததாக நாங்கள் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே நாங்கள் பார்க்கின்ற காரியம், ஒரு ஊழியத்தை செய்யும் பொழுது எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக எதிரடியாக பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள், தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருப்பார்கள். இன்னும் எத்தனையோ பேர் அந்த ஊழியங்களுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டுதான் இருப்பார்கள். இந்த ஊழியத்தை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பிரயாசப்படுவார்கள், கங்கணம் காட்டுவார்கள். அவர்கள் யார்? தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள், தேவனை அறிந்தவர்கள். இங்கு நாங்கள் பார்க்கின்ற காரியமும் அதுதான். நியாயப்பிரமாணங்கள், நீதி சட்டங்களை அறிந்தவர்கள் இயேசுவினுடைய சத்தியங்களையும் போதனைகளையும் எதிர்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலே இருக்கிறார்கள். காரணம், தங்களுடைய மதம் அழிந்து போகிறது, தங்களுடைய அரசியல் ரீதியான செல்வாக்கு குறைந்து போகிறது என்பதின் காரணத்தினாலே அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்துக்கு தடையாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறார்கள்? அந்த 4 குழுக்களும் சேர்ந்து ஆசாரியர்களோடு இணைந்து கொள்கிறார்கள். ஆசாரியர்களை எல்லாரும் மிக உன்னதமாக பார்ப்பார்கள். ஏன்? தேவாலயத்திலே பணிவிடை செய்கிறவர்கள், பிரதான ஆசாரியர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பணிவிடை செய்கிறவர்கள். ஆகவே இந்த பிரீஸ்ட் என்று சொல்லுகின்ற இந்த ஆசாரியர்களையும் அந்த 4 குழுக்களும் இணைத்து கொண்டதுக்கு பேர் தான் செனகெரிப். அவர்கள்தான் அந்த ஆலோசனை சங்கத்தை உருவாக்குகிறார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்திலே அதை உருவாக்குகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் ஏன் இயேசு கிறிஸ்துவிய காலத்தில் அதை உருவாக்குகிறார்கள் என்றால், இந்த மதத்திலே ஈடுபாடுடையவர்களும் இந்த அரசியலிலே ஈடுபாடுகிறவர்களும் நேரடியாக ஆராதனையிலே ஈடுபடுகிறவர்களும் ஒன்று சேர்ந்தால் இந்த யூத மக்களுக்கு பெரிய ஒரு குழப்பமாக இருக்கும். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இயேசுவை நிச்சயமாக எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகியே ஆகும். ஏனென்றால் எல்லாரும் இவர்கள் எதிராக இருக்கிறபடியினாலே அவர்கள் ரோமரிடம் கொண்டு போய் இயேசுவை சிலுவையில் அறையும்படி இந்த ஆலோசனை சங்கத்தார் காய்பாவினுடைய தலைமையில் இருக்கின்றவர்கள் அதை செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே ஊழியங்களிலே இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை எல்லாம் உணர்ந்தபடியினாலே தான் சொல்லுகிறார், பரிசேயர்களுடைய புளித்த மாவு, ஏரோதியர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நாங்கள் எங்களுடைய தமிழர்கள் நாங்கள் பேசுகின்ற புளிச்ச கதை, புளிச்சமா என்றால் திமிர் கதை, ஒரு திமிர் பிடிச்சாக்களை நாங்கள் எங்களுடைய மொழியில் நாங்கள் சொல்லுவது வழக்கம். ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கின்ற காரியம், இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த போதனையில் நாங்கள் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு கலாத்தியர் 5:8-9 பார்க்கிறோம், இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல, புளிப்புள்ள கொஞ்சமாவானது பிசைந்த மாவெனத்தையும் உப்ப பண்ணும். விருத்த சேதனம் செய்தவர்கள்லாம் சபையில் இருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்தா போல விசுவாசிகள் கிடையாது என்று சொல்லி ஒரு போதனை வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே புளித்த
மாவு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அது சபை முழுக்க உபதேச குழப்பங்களை உண்டாக்கி இந்த சபையில இருந்து ஊழியத்தின் நிமித்தமோ அல்லது பிரிந்து போகிறவர்களோ அந்த உபதேசத்தை கொண்டு போய் அங்கே கை கொண்டு பேர்ந்து அவர்கள் இன்னொரு ஊரில் போய் அதை கை கொண்டு அதனால தவறான உபதேசங்கள் பரவி போகிறதுக்கான காரணம் இதுதான். இங்கு நாங்கள் பார்க்கிறோம், அடிப்படையான சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்வோமா இருந்தால் மற்றவைகளை இலகுவாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். இதைத்தான் இங்கு நாங்கள் இயேசு கிறிஸ்து புளித்த மாவை குறித்து ஒன்று சொல்லி சொல்லல, நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சபைகளுக்குள்ளே இங்கே பார்க்கின்ற காரியம், கலாத்தியருடைய எழுதப்பட்ட நிருபத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம், அவர்களுக்குள்ளே இருந்த இந்த தவறான உபதேசங்கள், அதனாலதான் அங்கே கண்டிக்கப்படுகிறத நாங்கள் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட போதனைகளால் நாங்கள் கவனம், நாங்கள் சபையில் எல்லாரையும் பிரசங்கம் பண்ண விடுவதில் ஒவ்வொரு நாளும் அடித்துக்கொண்டு, நேற்று ஒருவர் அடித்தார், சேர்ச்சுக்கு உங்களுடைய சேர்ச்சுக்கு வர போறோம் என்று சொல்லி. என்ன விஷயம்? ஏன் எங்களுக்கு தெரியாதவர்களை ஏன் நாங்கள் ஊழியங்களில் பயன்படுத்தி ஒரு வார்த்தை, ஒரு ஒற்றை வார்த்தை தவறாக இருந்தால் ஜனங்களுக்குள்ளே குழப்பம் வந்துவிடும். ஆகவே தேவ ஜனமே, நானும் நீங்களும் தவறான உபதேசங்களில் இருந்து நாங்கள் தப்பிப்பது மாத்திரமல்ல, எங்களுடைய சந்ததிகளையும் நாங்கள் தப்புவிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 5, 6, 7, 8 நாங்கள் பார்க்கிறோம், நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? அப்புறம் கொஞ்சம் இடம் கொடுத்தால், ஒரு ஊழியத்திலே அல்லது ஒரு தவறான உபதேசத்திலே ஒரு மன்னிப்போ அல்லது ஒரு கொஞ்சம் இடம் கொடுத்தால் அது ஆபத்தாய் முடிந்து விடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு, அப்ப ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஃப்ரெஷ்ஷாக, ஒரு சத்தியத்தையும் அறியாதவர்களாக இருந்து ஒரு உண்மையான இயேசு கிறிஸ்துடைய போதனைகளை அறிந்து ரட்சிக்கப்பட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருப்பார்களா இருந்தால் இந்த புளித்த மாவுக்கான இந்த காரியங்களை கொண்டு வந்து கலக்கக்கூடாது, தேவையில்லாத உபதேசங்களை கொண்டு வந்து அவர்களை கெடுக்கக்கூடாது. இங்கு நாங்கள் பார்க்கின்ற காரியம், பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பாஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு எனும் புளித்த மாவோடும் அல்ல, துப்பரவு உண்மை எனும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசாரிக்க கடவுள். இங்கே நாங்கள் பார்க்கின்ற காரியம் விபச்சாரம். அந்த சபையிலே விபச்சாரம் செய்தவர்கள் சபையிலே இருக்கிறார்கள் அல்லது ஊழியம் செய்திருக்கலாம். அதனாலே அங்கே ஒரு பிரச்சனை வருகிறது. பாவங்களோட சபையிலே இருக்கிறார்கள். சில பேர் இன்றைக்கும் சாதாரணமாக ஆல்கஹால் குடிக்கிறவர்களாக இருப்பார்கள், அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இருப்பார்கள், ஆல்கஹால் குடிப்பது இல்லை. ஆனால் ஐரோப்பாவில் உள்ள ஆவிக்குரிய சபை தலைவர்கள் வெள்ளைக்காரரை சொல்லுகிறேன், வைன் குடிப்பது அவர்களுக்கு சாதாரணமான ஒரு காரியம். அவர்களோட நேரடியாக கூட நான் கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், தாங்கள் 1 கிளாஸ் வைன் குடிப்பது வழக்கம், மற்றது கல்யாண வீட்டிலையும் வைன் கொடுப்பார்கள், 1 கிளாஸ் மாத்திரம் கொடுப்பார்கள், அதை நாங்கள் சந்தோஷமாக குடிப்போம் என்று சொல்லி. இங்கு நாங்கள் பார்க்கின்ற காரியம், சபைக்குள்ளே பாவங்கள் இருப்பதும் அந்த பாவத்தை நாங்கள் தெரியாமல் விட்டுட்டு இருப்பதும் அது என்ன செய்யுமாம்? ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாவை அது என்ன செய்யுமாம்? அது எல்லாத்தையும் புளிக்க வைத்துவிடும். ஆகவே தேவஜனமே, புளித்தமா முதலாவது இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம், அவங்கள் இயேசுவை கொல்ல தேடுகிறார்கள், ஆலோசனை சங்கம் அமைக்கிறார்கள், தேவனுடைய ராஜ்யத்தை இல்லாது ஒழிக்க பண்ணுகிறோம் என்று சொல்லி புறப்படுகிறார்கள். அதனாலே அந்த திமிர் பிடித்தவர்கள், அந்த கொலைகார கும்பல்கள், அவர்கள் கேள்விகள் கேட்ட உடனே இயேசு படகேறி வந்த பக்கமே திரும்பி போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஊழியக்காரர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு அவர் செய்து காட்டுகிறார். வேண்டுமென்றே விவாதம் செய்கிறவர்கள், எங்களை சோதிக்கும்படி கேள்விகளை கேட்கிறவர்கள், மூடனுக்கு பதில் உத்தரவு கொடாது என்று வேதம் சொல்கிறது. இயேசு எஸ்கேப் ஆகிறதை நாங்கள் பார்க்கிறோம். புளித்த மாவுகளோட எச்சரிக்கையாக இருக்கும்படி ஆவியானவர் சொல்லுகிறார். இங்கே நாங்கள் பார்க்கின்ற காரியமும் இதுதான். சபையிலே தேவையில்லாத உபதேச குழப்பங்கள் வரக்கூடாது.
அதே மாதிரி சபையிலே பாவம் வருவதை நானும் நீங்களும் அனுமதிக்க கூடாது. அது சபை முழுக்க சர்வ சாதாரணமாகிவிடும். அதனால நானும் நீங்களும் எப்பொழுதும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். கொஞ்சம் புளித்த எங்களுடைய புதிதாக இருக்கிற எல்லா மாவையும், அது என்ன புதிதாய் பிசைந்த எல்லா மாவையும் அது புளிக்க பண்ணிவிடும், உப்பு பண்ணிவிடும் என்பதிலே ஜாக்கிரதையாய் இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். அப்படி என்றால் நாங்கள் எப்படி புதிதாக்கப்பட்டோம்? 2 கொரிந்தியர் 5:17 பார்க்கிறோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புளித்த மாவிலே பார்த்தோம், விருத்த சேதனம் பிரச்சனை வருகிறது, கலாத்தியர் பகுதியில் வாசித்தோம். அடுத்ததில் பார்க்கிறோம், கொரிந்தியர்களை பார்க்கிறோம், விபச்சாரம் பிரச்சனை வருகிறது, அங்கு போதனை, இங்கு பாவம். ஆகவே புளித்த மாவுக்கு சபையிலே நானும் நீங்களும் இடம் கொடுக்காதபடி கர்த்தர் என்னையும் உங்களையும் உண்டாக்கின விதமாய், எப்படி அவர் உண்டாக்கினாராம்? இயேசு கிறிஸ்து புது சிருஷ்டியாய். கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஆமென். எப்படி ஒரு பாவ அடிமைத்தனத்திலே உளையான சேற்றிலே வாழ்ந்த என்னையும் உங்களையும் இயேசு கிறிஸ்து தூக்கி எடுத்து புது சிருஷ்டியாக்கினார். பிரியமானவர்கள், அதை காத்துக் கொள்ள வேண்டும். புதிதாக பிசைந்த மாவை போல இருக்கிறோம். நானும் நீங்களும் கவனமாய் இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். எங்களை சூழ எவ்வளவோ தீமைகள் நடக்கலாம், ஆனால் நானும் நீங்களும் கர்த்தருடைய ராஜ்யத்தை, எங்களுடைய ஊழியங்களை, எங்களுடைய சபையை, எங்களோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், விசுவாச பிள்ளைகளையும் காத்துக்கொள்வதிலே நாங்கள் ஜாக்கிரதையாய் கவனமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து புது சிருஷ்டியாக்கி ரட்சிக்கப்பட்ட யாவரையும் சபையிலே அனுதினமும் சேர்த்து கொண்டது போல எங்களுடைய சபையிலே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் புது சிருஷ்டியாக்கும்படி அவர் சேர்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே நானும் நீங்களும் எப்பொழுதுமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மாற்கு 8:17-18 பார்க்கிறோம். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் அவங்க எல்லாம் தடுமாறுறாங்க. புளித்த மாவை பற்றி கதைச்ச உடனே பரிசேயற்ற ஏரோதின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கை அருங்கடாப்பான்னு பயந்துட்டாங்க. ஒரே ஒரு அப்பந்தான் இருக்குது, இவர் என்ன சொல்றார்? அதையும் இயேசு அறிஞ்சு அவர் சொல்லுகிறார், இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாக இருக்கிறதா? உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா? நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? என்ன இந்த காரியம்? அவங்க கேள்வி கேட்கிறாங்க. இயேசு எஸ்கேப் ஆகிறார். எச்சரிக்கையா இருங்க என்று சொல்றார். அவங்களை கொண்டும் விளங்குது இல்லை. அவங்க சாதாரண அப்பத்தை குறித்து சிந்திக்கிறத குறித்து அவர் கவலைப்படுறார். தேவ ஜனமே, நானும் நீங்களும் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் ஆவிக்குரியதை நிதானித்து அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாக மாமிசத்துக்குரிய பிரச்சனைகளை அன்றாடம் நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்க முடியாது. ஆண்டவருடைய காலம், நேரம், அழைப்பு, எங்களுடைய ஊழியங்கள், இந்த காரியங்களை குறித்து நானும் நீங்களும் தெளிவாக சிந்தித்து செயல்பட வேண்டும். அதைத்தான் அவர் கேட்கிறார். இன்னும் உங்களுடைய இருதயம் கடினமாக இருக்கிறதா? உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாது இருக்கிறீர்களா? ஏனென்றால் காலங்கள், ஆலோசனை சங்கம் அமைக்கப்படுகிறது. இயேசுவை குற்றம் பிடிக்கிறார்கள். சிலுவைக்கு முன்னே நிறுத்தும்படி அவரை குற்றம் சாட்ட வேண்டும். இவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. இயேசு கிறிஸ்து அந்த காலங்கள், நேரங்கள், சூழல்களை புரிஞ்சு கொள்ளும்படி அவங்கள்ட்ட சொல்றது, அவங்க இப்பதானே 7 அப்பங்களை 4000 பேருக்கு கொடுத்துட்டு வந்தாங்க. எப்படி அவங்க அதில் இருந்து இன்னும் விடுபடலை. தேவஜனமே, ஆவிக்குரியவன் ஆவிக்குரியதை நிதானித்து அறிந்து கொள்கிறான். நானும் நீங்களும் சபை ஊழியங்கள், கடைசி நாட்கள், இவைகளை சிந்தித்து ஓட வேண்டும். அதனால தான் சபையில் நாங்கள் இயன்றவரை பாவங்கள் இல்லாமல் பரிசுத்தமாய் இருந்து தேவனுக்கு பிரியமான ஊழியத்தை செய்வதிலே ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இது ஒரு விளையாட்டாக, அயன்பாக, சிம்பிளாக, எளிமையாக எடுத்த உடனே என்னவும் செய்யலாம் என்று சொல்லி நானும் நீங்களும் ஊழியங்களை செய்ய முடியாது. கவனித்து பாருங்கள்.
ஆரோனையும் அவன் குமாரரையும் தான் ஆண்டவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்படி ஊழியக்காரர்களாக மாற்றினவர். மற்றவர்கள் எல்லாம் தண்ணி எடுக்கிறது, விறகு பொறுக்கிறது, அந்த வேலை செய்கிறது, இந்த வேலை செய்கிறது, இவ்வளவோ வேலை. இன்றைக்கு சபையை சண்டை பிடிச்சு கொண்டு 5 பேர் போய் 10 பேர் போய் சபைகளை உருவாக்குறது ஒரு தேவனுக்கு அழைப்பில்லாத, பிரியமில்லாத பயங்கரமான காரியங்களை துணிகரமாய் செய்கிறார்கள். ஃபர்ஸ்ட் ஒரு சர்ச்சை அல்லது ஒரு ஊழியத்தை செய்வதற்கு முதலாவது தேவனுடைய அழைப்பு இருக்க வேண்டும். 2வது மற்றவர்களுடைய ஊழியங்களை கெடுத்து அந்த ஊழியங்களை யாரும் செய்யக்கூடாது. மற்றவருடைய ஊழியங்களுக்கு விரோதமாக பேசவே கூடாது. எங்களை கேட்கின்ற புதியவர்களுக்கு நாங்கள் லுசனிலே 5 சர்ச்சுகள் இருக்கிறது என்று நாங்கள் சொல்லுவோம். மற்ற சர்ச்சுகளை குறித்து நாங்கள் தவறாக பேசினதே கிடையாது. ஒரு நாள் ஒரு ஷாப்பிங் சென்டரில் நாங்கள் நம்முடைய சர்ச் துண்டு பிரசுரங்களை கொடுத்து கொண்டிருந்த பொழுது ஒரு குடும்பம் வந்தார்கள், கணவனும் மனைவியும். நாங்கள் நோட்டீஸை கொடுத்தோம். அவர்கள் பிரைஸ் லாட் என்று சொன்னார்கள். அப்பொழுதே நான் நோட்டீஸை திருப்பி வாங்கிவிட்டேன். நீங்கள் சர்ச்சுக்கு போனீங்களா? ஜஸ்ட் நாங்கள் லுசனில் உள்ள இன்னொரு சர்ச்சுக்கு போனோம். அப்போ நீங்கள் இந்த நோட்டீஸை வேண்டி நீங்கள் என்று கேட்க, இல்லை பரவாயில்ல தாங்க, உங்களோட நம்பர் தேவை. நான் நம்பரும் தர மாட்டேன், நோட்டீஸும் தர மாட்டேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் போகிற சபைக்கே போங்க. ஆண்டவர் அதை பார்த்து கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, இதுதான் உண்மை. இதுதான் உண்மையான ஊழிய அழைப்பின் ஒரு முக்கியமான சாட்சி. இங்கு நாங்கள் பார்க்கின்ற காரியம், காலங்களை உணர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும். அழைக்கப்பட்டவர்களை ஊழியம் செய்ய விட வேண்டும். தேவன் ஒரு சபையை கட்டும்படி, ஊழியங்களை கட்டும்படி ஒருவனை அழைத்திருந்தால் எஸ்கேப் ஆகக்கூடாது. காலம் தேறினவர்களாக, தெரிந்தவர்களாக, அறிந்தவர்களாக, உணர்த்தப்பட்டவர்களாக நானும் நீங்களும் ஆண்டவர் அழைத்திருந்தால் அந்த அழைப்பை விட்டு ஓடக்கூடாது. அழைக்கப்படாதவர்கள் அந்த அழைப்புக்கு ஆசைப்பட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தை கெடுக்கக்கூடாது. காரணம், சபைக்குள்ளே தவறான உபதேசங்களும், தவறான போதனைகளும், தவறான வழிநடத்தல்களும், தவறான முன்மாதிரிகளும் வருவதற்கு காரணம் இதுதான். மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாக ஊழியங்களை செய்வதனாலே தவறான காரியங்கள் நடக்கிறது. அதிலும் விட பயங்கரமானது பாவங்களோட ஊழியங்களை செய்வது. பாவங்களால் சபைகள் நிறைந்திருப்பது ஆபத்தான ஒரு காரியம். பிரியமானவர்களே, இங்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படும்படி அங்கே ஒரு பக்கம் ஆலோசனை சங்கம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. இயேசுவோடு இருக்கிற சீசர்கள் அற்புதங்களை பார்த்து இன்னும் கைதட்டி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நானும் நீங்களும் அப்படிப்பட்டவர்களாக இருக்காமல் தேவனுடைய உள்ளத்தை அறிந்தவர்களாக, தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர்களாக இந்த பூமியிலே நானும் நீங்களும் எதை செய்ய வேண்டும்? உலகத்தை உப்பாயிருங்கள், வெளிச்சமாயிருங்கள் என்று சொன்ன காரியத்திலே கவனம் எடுத்தவர்களாக எங்களுடைய அழைப்பின்படியோடு பரிசுத்த ஆவியானவருடைய நாளிலே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அங்கே என்ன நடந்தது? 12 கூட மிச்சம், இங்கே 7 கூட மிச்சம். அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்று கேட்கிறார். தேவஜனமே, ஊழியங்களிலே அற்புதங்கள் தேவை, தேவனுடைய நீதி தேவை, தேவனுடைய நோக்கம் தேவை, தேவனுடைய தரிசனம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இவைகள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டுதான் நான் நீங்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்வு உள்ளவர்களாக இருக்கிறோம். அவரோட கூட இருக்கிறவர்களுக்கு ஒன்றும் விளங்காமல் இருக்கிறத பார்க்கும். ஏனென்றால் ஒரு அப்பத்தை வச்சுக்கொண்டு தடுமாறுறாங்க. இவர் என்னடா புளிச்ச மாவை பற்றி கதைக்கிறார்? அப்பையே சேர்க்கிறார். அவ்வளவு அப்பங்களையும் வைத்துக்கொண்டு நான் எவ்வளவு கூட மிஞ்சிற அளவுக்கு அப்பத்தை நான் உண்டாக்கினான். இப்போ அதை பற்றியா கதைக்கிறேன்னா அதுதான் இயேசு அவர்களுக்கு கேட்கின்ற காரியம். யோவான் 17:17 பார்க்கிறோம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆகவே ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்து புது சிருஷ்டியாகி சபைக்குள்ள கொண்டு வந்தால் சபையில கெட்டு போகக்கூடாது. ஏனென்றால் சபையில உள்ளவர்களுடைய முன்மாதிரி, சபையிலே உள்ள சீனியர்ஸ் அவர்களை சரியான சாட்சி வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். நானும் நீங்களும் ஊழியக்காரர்களும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். சீனியர்ஸாக இருக்கிறவர்களும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும், நிறுவனங்களாக இருக்க வேண்டும். சபையிலே உள்ளவர்கள், புதிதாக வருகிறவர்கள் வெளியில உள்ள புளித்த மாவோடு சேர்ந்து
இங்கே நாங்கள் பார்க்கின்ற காரியம் இதுதான். இயேசு கிறிஸ்து புது சிருஷ்டியாக்கி ஒரு மனுஷனை உள்ளே கொண்டு வந்தால் நானும் நீங்களும் கர்த்தருடைய வசனத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆண்டவர் தம்முடைய வசனத்தை எங்களுடைய சபைக்கு அனுப்பி கொண்டே இருப்பார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை மூலம்தான் நானும் நீங்களும் புது சிருஷ்டியான நானும் நீங்களும் பாவம் இல்லாதபடி பரிசுத்தமாய் தேவனுக்காக வாழ முடியும். பிரியமானவர்களே, இதைத்தான் இன்றைய நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசி இருக்கிறார். ஆகவே நாங்கள் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புரவாக்கும் தேவனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். இயேசு அப்பத்தை பற்றி புளித்த மாவை பற்றி கதைத்த உடனே சீசர்கள் அப்பத்தை சிந்திக்கிறார்கள். ஆனால் காலங்களையும் சூழ்நிலைகளையும் உணராமல் இருக்கிறார்கள். தேவஜனமே, நானும் நீங்களும் காலத்தை உணர்ந்தவர்களாக, சூழ்நிலைகளை அறிந்தவர்களாக, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து கொண்டு நாங்கள் ஆண்டவருக்காக ஓடுவோம். உண்மையாக ஊழியங்களை செய்வோம். எங்களுடைய ஊழியங்களுக்கு விரோதமாக பிசாசு எப்படிப்பட்ட காரியங்களை செய்தாலும் அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். பிரியமானவர்களே, நாங்கள் தொடர்ந்து ஜபிக்கிற ஊழியங்களை ஜபிக்கிறவர்களோட சேர்ந்து ஜபம் பண்ணுவோம். ஆராதிக்கிறவர்களோட சேர்ந்து ஆராதிப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவர் அனுப்பும் பொழுது நாங்கள் கேட்டு விசுவசித்து நாங்கள் பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடைவோம். இப்படியா எங்களுடைய ஊழியங்களை செய்ய ஆண்டவர் நமக்கு கிருபையும் பெலனும் தருவாராக. இயேசுவின் நாமத்தினால் ஆமென். ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். J Mission Church, Mosüslistraße 32, 6032 Emmen, Luzern. Halleluja, Halleluja, அவருக்கே மகிமை. Halleluja, Halleluja, அவருக்கே கனம். Halleluja, Halleluja, அவருக்கே துதிகள். Halleluja, Halleluja, அவருக்கே புகழ்ச்சி. உடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக யுத்தம் பண்ணுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார்.